இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கனம் இல்லாமல் வந்து நிற்கணும். அங்க வந்து நிற்கின்ற பொழுது மாட்டிக்கொள்ளக்கூடாது. எந்த அளவு இருக்குன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் மறுமையில் வருவானான். அவன் வரும்பொழுதே அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைப்பான். யா அல்லாஹ், நீ வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன், நீ வாக்கு கொடுத்தா அதை சரியாக நிறைவேற்றுபவன் இல்லையா? ஆமாம். எனக்கு ஒரு வாக்கு வேணும். என்ன? என்னை நீ விசாரிப்பதாக இருந்தால் வெளிசாட்சி இல்லாமல் என்னை விசாரிக்கணும். அவன் போய் தப்பிக்கிறதுக்குன்னே போயிருக்கான் பாருங்க. வெளியிலிருந்து யாரையும் வச்சு பேச வேண்டாம், ஏன்ட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்படி விசாரணை பண்ணும் இறைவா. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? கண்ணியமிக்க வானவர்கள் உனக்கு இருக்கிறாங்க, உனக்கு நீயே போதும், வெளியிலிருந்து ஆள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய கைகளை பேச வைப்பான், கால்களை பேச வைப்பான், கண்ணை பேச வைப்பான், உடல் உறுப்புகளை எல்லாம் பேச வைப்பான். அவன் இந்த உடல் உறுப்புகள்லாம் தனக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னு அவனுக்கு புரியாது, தெரியாது. அவன் வெளியிலிருந்து ஆள் வரும்னு நினச்சான், இங்கிருந்தே ஆள் இருக்கிறது அவனுக்கு தெரியல. அப்போ பார்த்து திட்டுவான், நாசமாக போனவங்களா நீங்களா எனக்கு எதிரா, லிம ஷஹித்தும் அலைனா, எனக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி சொன்னீங்க, நீங்களாம் ஏன் வாயை திறந்தீங்க. அவன் எதிர்பார்க்கல, விரல் பேசும்னு எதிர்பார்த்தானா? பேசுமே. அப்போ அவர்கள் சொல்வார்கள், அந்த கனல்லா உள்ளதி அந்த கக்குள்ள ஷை, எல்லா பொருட்களையும் பேச வைத்தவன் எங்களையும் பேச வைத்து விட்டான். மாட்டிக்கிட்டான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒருத்தன் மறுமையில் வந்தான்னா, எவ்வளவு பெரிய செல்வங்களை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் சரி, பூமி அளவு தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி செல்லாது, முடிஞ்சு போச்சு இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லது சொந்த பந்தங்களாவது தன் தகப்பனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, வாங்கப்பா எல்லாரும் போய் காப்பாற்றலாம் என்று வரவும் மாட்டார்கள். அப்போ ஒருவன் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் துன்யாவில் கணக்கை முடித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு தயார் நிலையில் இருக்கிறான். இந்த மனிதன் எப்போ வருவான், எப்போ உணர்வான் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஜா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்கின்றானோ, அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நன்மையை யார் செய்வானோ அவனுக்கு 10 மடங்கு கூலி கிடைக்கும். ஓ அசீது, இன்னும் நான் அதிகரிச்சும் கொடுப்பேன். ஒமன் ஜா பி செய்யத்தி, யார் ஒரு தீமையை செய்கின்றானோ ஃபஜஸாஹு செய்யத்தும் மிஸ்லுஹா, ஒரு தீமைக்குரிய தண்டனை தான் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி எழுதுறான்? ஒரு தீமைக்குரிய குற்றம் தான் எழுதப்படும். நன்மையாக இருந்தால் மட்டும் 10 மடங்கு எழுதி இன்னும் விருப்பத்திற்கேற்றவாறு அதிகரித்து தன்னுடைய அருளை பொழிகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் தண்டிப்பதிலும் கடுமையானவன் தான், மன்னிப்பதிலும் மென்மையானவன் தான். அப்போ என்ன செய்வான்? இந்த இடத்துல வந்து அருளை வழங்குறதுல அள்ளி கொடுக்குறான். பாவம்னு வரும்பொழுது ஒரு குற்றம், அதைத்தான் கணக்கில் வைக்கிறான். அப்படி வைத்து விட்டு அவ் அகுஃபிர், விரும்பினால் நான் மன்னிக்கவும் செய்வேன், அந்த வாய்ப்பை அங்கே வச்சிருக்கிறான். அதே போல ஒமன் தகர்ரப மின்னி ஷிபுரன், யார் என்னை நோக்கி ஒரு ஜான் அளவு நெருங்குகிறானோ. இப்போ அல்லாஹுவை சார்ந்து வருவது தான் இப்போ பேச்சு. சைத்தானின் ஊசலாட்டத்தில் மாட்டிக்கொண்டு அவன் பிடியில் சிக்கி கொண்டு நரகத்தில் விழுவது அல்ல, அல்லாஹ்வின் பக்கம் வருவது தான் இங்கே அல்லாஹ் எதிர்பார்க்கிறது. ஒரு ஜான் அளவு வரக்கூடியவனிடத்தில் தகர்ரப்து மின்ஹு திராஅன், நான் ஒரு மொளாளவு வரேன், நீ கொஞ்சம் வா, நானும் வரேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் வருவதாக சொல்கிறான். தான் வருவதென்றால் நேரில் வருவதல்ல, தன்னுடைய அரவணைப்பு வரும், அருள் வரும், மன்னிப்பு வரும், மறுமையில் சொர்க்கம் இருக்கு என்கின்ற ஒரு நற்செய்தி வரும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, ஒமன் தகர்ரப மின்னி திராஅன், அல்லாஹ் சொல்கிறானாம், யார் என்கிட்ட ஒரு முழ அளவு வருகிறானோ தகர்ரப்து மின்ஹு பாஅன், நான் 2 முழ அளவுக்கு போகிறேன், நீ கொஞ்சம் வா, நான் வரேன், நீ முதல்ல முயற்சி பண்ணு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் குறிப்பிடுகிறானாம், வமன் அத்தானி எம்சி அத்தை துஹு ஹர்வலா, என்னிடத்தில் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன், அப்படி செய்வேன். ஒமன் லக்கியனி பி குராபில் அர்லி ஹத்தியா லா யுஸ்ரிக்கு பி ஷையா, யார் என்னை வந்து சந்திக்கின்றானோ, எப்படி பூமி நிறைய பாவங்கள் செய்தவனாக வருகிறான், உலகத்திலேயே மன்னிப்பு தேடியவனாக, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதவனாக இருக்கிற நிலையில் அவன் செஞ்ச பாவம் கணக்கு போட்டு பார்த்தா பூமி நிறைய இருக்குது என்று இருந்தாலும் லகீதுஹு பிமிஸ்லிஹா மக்ஃபிரா, அந்த பூமி நிறைய மன்னிப்பை பெற்றவனாக அவன் என்னை சந்திப்பான், நான் அவனை சந்திப்பேன். ஏன்?
அவன் உலகத்தில் அந்த தவறுகள் நடந்ததற்காக வேண்டி அவன் நிலை குலைந்து போகலை, இறைவனை நம்ப மறுக்கக்கூடியவனாக மாறலை, இறைவனை நிராகரிக்கக்கூடியவனாக எதிர்த்து நிற்கலை, அல்லாஹுவே சார்ந்து அதற்காக சரணடைந்தவனாக மாறி இருக்கிறான். இன்னொரு இடத்துல எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களை மன்னிப்பதற்குரிய வாய்ப்புகளை கொடுக்கின்றான். இதா மலா ஷத்ருல்லைல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இரவினுடைய பாதி கடந்து விட்டது, அவு சுலுசாகு அல்லது 2/3 கடந்து விட்டது, கடைசி நேரம் இருக்குது, சஹர் நேரம். அல்லாஹ் சொல்கிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய வேளையில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். மற்ற மாதங்களில் சஹருடைய வேளைகளில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வாய்ப்பு கிடைப்பது குறைவு. இந்த மாசத்தில் சஹருடைய வேளையில் தான் விழிப்பதுங்கிற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். அழகா விழித்துவையிலிருந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க. அல்லாஹ் சொல்வானாம், ஹல் மின் சாயிலின் யோதா, கேட்பவன் யாராவது இருக்கிறானா அவன் கொடுக்கப்படுவான். அதே மாதிரி ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் யுக்ஃபர் லஹு, பாவ மன்னிப்பு தேடுபவன் யாராவது இருக்கிறானா அவன் மன்னிக்கப்படுவான். இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? அவன் அந்த சஹருடைய வேளையில் அந்த நேரத்தில் உணவுக்காக எந்திரிச்சிருக்கிறான். அதே நேரத்தில் கொஞ்சத்தை ஒதுக்கி தன் பாவங்களை உணர்கிறான். யாருக்காகவும் மன்னிப்பு தேடலை, தனக்காக வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். தன்னுடைய தொழுகை, தன்னுடைய நோன்பு, தன்னுடைய சக்காத்து, தன்னுடைய ஹஜ் போன்ற அமல்களில் அவன் அல்லாஹுவை நம்புவதை போல பாவ மன்னிப்பு தேடுவதில் வரும் பொழுது இன்னும் கூடுதலாக நம்புகிறான். இந்த பாவ மன்னிப்பு துன்யாவில் கணக்கு தீர்த்து கொள்வதற்கல்ல, துன்யாவிலேயே முடிச்சு கொள்வதற்கல்ல, மறுமைக்காக துன்யாவில் கணக்கு தீர்ப்பது, மறுமையில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப சொர்க்கம்னு நம்பத்தானே செய்யறான், நரகத்துக்கு போயிடக்கூடாது பயப்படத்தானே செய்யறான். அல்லாஹ் எப்படியாவது மன்னிப்பான்னு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யுது. இதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்வியலில் அல்லாஹ் நமக்கு பாடமாக கற்று தந்திருக்கின்றான். நீங்க செய்த தவறை ஒப்புக்கொண்டு சரணடைந்து மன்னிப்பு தேடுங்கள். அப்படி தேடிவிட்டார்களே ஆனால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. என்ன அறிவுரை? குற்றவியலுக்குரிய பாவத்தை ஒருவர் செய்து அவரும் மறைத்து அல்லாஹும் மறைத்து விட்டால் மறுமையில் தான் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகிற ஒரு அறிவுரை இது. அதே நேரத்தில் அந்த குற்றவியலுக்குரிய பாவத்தை செய்து அவர் இங்கே தண்டிக்கப்பட்டாரையானால், வசமாக மாட்டிக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒருவன் சிக்கி வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கொள்ளுகிற பொழுது ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி அல்ல, அவனே குற்றம் இழைத்திருக்கிறான், ஆள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவனுடைய உள்ளமே குறுகுறுத்திருக்கிறது, முன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறான். இந்த மாதிரி ஒரு நிலையில தண்டனையை துன்யாவிலேயே ஒருவன் பெற்று விடுகிறான்னு வைங்க. அந்த துன்யாவிலேயே தண்டனையை பெற்று விட்டவனுக்கு மன்னிப்பாகவும் அது அமைந்து விடுகிறது. இப்ப சஹாபாக்கள் எதை தேர்ந்தெடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எதை புறக்கணித்தார்கள், எதை தேர்ந்தெடுத்தார்கள்? இப்போ நாம ஒரு குற்றவியலுக்குரிய குற்றம்னா திருட்டு, கொலை, விபச்சாரம், அந்த மாதிரியான குற்றங்கள். இந்த குற்றவியலுக்குரிய ஒரு செயலை அந்த சபையில் நாம் ஒப்புக்கொள்றதா இருந்தால் கியாமத்து நாள் வரைக்கும் நாம் குற்றவாளி என்பது பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் துன்யாவை பற்றி அவங்க கவலைப்படலை. மறுமையில் நம்ம தப்பிச்சிடலாம். மறுமையில் அல்லாஹ் நம்மளை இந்த குற்றத்தை கணக்கில் வைக்க மாட்டான், துன்யாவிலே முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருவான். அப்போ சஹாபாக்கள் என்ன நினைச்சாங்க? மாயிஸ் ரலியல்லாஹு ரசூலாட்ட நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீதிபதி, விபச்சாரம் என்கிற செயலே நடந்ததா என்பதை பல கோணங்களில் விசாரித்து விட்டு உறுதிப்படுத்திடுறாங்க. பிறகு தண்டனை நிறைவேற்றினார்கள். சஹாபாக்கள் என்ன நினைச்சாங்க அந்த நேரத்தில்? இப்போ அவர் செய்த செயலை அவர் மறைச்சிட்டார்னு வைங்க, வெளி உலகத்துக்கு தெரியாமல் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளை மறுமை நாளில் 50-50 தான். அல்லாஹ் தண்டிக்கும் செய்யலாம், நரகத்தில் போட்டுட்டு கொஞ்ச காலம் கழித்து கூட எடுத்துட்டு அப்புறம் சொர்க்கத்தில் அனுப்பலாம், மன்னிக்கவும் செய்யலாம். ஆனால் அந்த சஹாபி என்ன எதிர்பார்த்துருக்காரு? அங்கே போய் தப்பிப்போமா பிழைப்போமாங்கிறத விட இங்கேயே கணக்கு முடிந்தால் அங்கே நேராக
அதாவது நம்ம தொழுவதால், நோன்பு வைப்பதால், சக்காத்து கொடுப்பதால், ஹஜ்ஜு செய்வதால் மறுமையில் சொர்க்கத்தை பெறுகிறோம் என்பது ஒரு கிரெடிட். இங்கே இவர் குற்றம் செய்தும் சொர்க்கத்தை பெறுவது ஒரு கிரெடிட். எப்படி தெரியுங்களா? அல்லாஹ் நாளை மறுமையில்